வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும். காட்டு எருமை அங்க ஒரு இன்னும் போகுது, சீக்கிரம் பாரு. எங்கடா? ஆனா சீக்கிரம் ஆஃப் பண்ணி கட்டுறேன் லைட்டை. எப்படி இந்த செட்டோ கவர் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வழி இல்லாமல் இந்த ஒரு ரூட்டு போச்சு. போய் பார்த்துடலான்னு சொல்லி கூட போயிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரூட்டு தானே அங்கே போகிறதுங்கிறது சத்தியமாக தெரியாதுங்க. நம்ம போகக்கூடிய கிராமத்துக்கு மேப்பில் நெட்டு இல்லை, வழியும் தெரியல, யார்கிட்டையும் விசாரிக்க கூட முடியாது. ஆளுகளே யாருமே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் செக் பண்ணுறதுக்காகவே நம்ம பயணத்தை வந்து அப்படியே மேற்கொண்டுட்ருக்கேன். பார்ப்போம் இது எங்கே போய் சேருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கேருந்து தான் பலியர் இன மக்கள் சொல்லுவாங்க. இந்த பழங்குடி மக்கள் வந்து பலியர் இன பழங்குடி மக்கள். இவங்க வந்து பொந்துகள், பாறை இடுக்குகள் இந்த மாதிரியான இடங்களில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பலியர் மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பலியர் மக்கள்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய தேன், கம்பு, அப்புறம் அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அரிசி, பருப்பு அந்த மாதிரி இவங்க கொடுத்துருவாங்க. பணமாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்து ஈஸியாக ஏமாற்றி இந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து சுரண்டலை. ஆனால் அவங்களுக்கு அதுதான் தேவை. அவங்களுக்கு வந்து பணமாக தேவை இருக்காது. அந்த பணத்தை வாங்கி பொருள் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது. அப்படி இருந்த மக்கள் தான் இந்த பலியேறின மக்கள். நம்ம இந்த வழி 3 வழியாக பெரியுது. இனி இதுக்குள்ள நம்ம எதுல போகிறது, எதுக்குள்ள போய் திரும்பி ரிட்டர்ன் வர கூட கன்ஃபியூஸ் ஆயிரும் போல. வர்ற வழியில் ஒரு 3 வழி பிரிஞ்சு இப்போ இங்கே ஒரு கார்னர் மாதிரி வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று பிரியுது. ரெண்டுமே வண்டிகள், வாகனங்கள் போன தடம் வந்து தெளிவாக தெரியுது. யாரா இருந்தா கூட கேட்கலாம், யாரும் இல்லாதப்போ நம்ம எந்த வழி கரெக்டாக சூஸ் பண்ணி போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ உண்மையாக அதுதான் பிரச்சனையே. எந்த வழியில் போகிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. நடந்து வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சிறுமலை, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில ஒரு இரவு நேர பயணம். இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஒரு பார்ட் வீடியோ பெண்டிங் விட்டுருக்கோம். குகைக்குள் வாழ்ந்த பழங்குடி மக்கள் இப்ப எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அவங்களுடைய வீடுகள் கூட நிறைய பேர் ஒரு வீடு இதுக்குள்ள வீடுகளா இல்லாம குடிசைகளாகவும் கூரைகளாகவும் தார் பாய்களாகவும் தான் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய பரிதாப நிலை மாறிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தேர்ட் பார்ட் வீடியோ ஒன்று பெண்டிங் இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பயணத்தை வந்திருக்கோம். இரவு நேரம் இந்த பயணத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். சிறுமலையில அதிகமான காட்டு விலங்குகள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துதான் எங்களை வந்து மேலே அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ இன்னும் போகக்கூடிய தூரங்கள் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுமலையில இருந்து நம்ம போகக்கூடிய அந்த ஊர்களுக்கான தூரமும் அதிகமா இருக்கு. இதுக்குள்ள என்னென்ன விலங்குகள் நம்ம வந்து பார்ப்போம் அந்த ஊர் போய் சேர்றதுக்குள்ள அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பாருங்க. இரவு நேரம் வீடியோ கேட்டிருக்காங்க, அதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் வந்து இப்போ இரவு நேரத்தை மேக் பண்ணி வந்திருக்க. காலையில வர வேண்டியது. ஒரு நண்பர் எப்பவுமே வந்து எல்லா வீடியோவும் கமெண்ட் பண்ணுவாரு, இரவு நேர வீடியோ போடுங்க, இரவு நேர வீடியோ போடுங்கன்னு. பார்ப்போம் இந்த வீடியோல த்ரில்லிங்கா ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிறது பார்த்துடலாமா. வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும். நம்ம போயிட்டு இருக்கிறது 8:15 மணிக்கு. காட்டு எருமை, காட்டு மாடு இல்ல. ஓகே சார் வாங்க, ஒன்றும் பண்ணாதுன்னு நாங்களே அது நாம ஏதாவது பண்ணிருமோன்னு இருக்கிறது அவ்வளவுதான். இப்படி ஓகே மக பாத்தீங்களா, சொல்லி வாய் முடியல. காட்டு மாடுகளை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வன விலங்குகள் வந்து இருக்கு. இப்ப நம்ம இன்னும் மேடு ஏறிடல. ஃபுல்லா மேடு ஏறினதுக்கு அப்புறம் சிறுமலையில இருந்து நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு போறதுக்குள்ள வேற ஏதாவது விலங்குகளை பாத்துருவோமா அப்படிங்கிற ஆர்வத்துல தான் நம்மளும் இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம். பாப்போம். சூப்பரா இருக்குங்க. இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து ரொம்ப வந்து சூடும் இல்ல, ரொம்ப சிவனும் இல்ல, சூடும் இல்ல, சொரணம் இல்ல. பைத்தியக்கார் பாத்தீங்கன்னா கூட நம்ம கூட யாரும் வந்திருக்காங்க கிடையாது. இப்ப சமீப காலமா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் என்னுடைய தம்பி கூட வந்துட்டு இருக்காரு. சொந்த தம்பி இல்லைங்க, பெரியமா பையன் தான். ஆமா, பெரியமா பையன் தான். சின்னமா பையன். நான் உனக்கு பெரியமா பையன். GPS signal lost. தம்பி கூட தான் இந்த தொடர்ந்து இந்த பயணங்கள் மேற்கொண்டு இருக்கோம். கேமரால ஏதாவது சேக்கிங் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா திட்டுங்க, தப்பு இல்ல. நம்ம கேமராமேனை வந்து என்ன தானே திட்டுறோம், உனக்கு என்ன? என்னதான் திட்டுறாங்க, உனக்கு என்ன? அதான் சொல்றேன், திட்டிக்குங்க. சந்தோஷமா நான் வந்து வரவேற்கிறேன். அந்த கமெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 லைக் தருவேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கிராமத்தை தேடி போற வழியில வேற என்னென்ன விலங்குகள் பார்க்கலாம் அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வித்தாச்சு அப்படிங்கறதுனால தம்பியோட கார்ல தான் இப்போ வந்து பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஒட்டுங்கப்பா செமையா இருக்குல்ல இந்த ரூட்டு, த்ரில்லா இருக்கு, பயமா இருக்கு. த்ரில்லா இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த காட்டர் மூட விளையாண்டுருக்கலாம். பல்லுயிர் பூங்கா காட்டுற மூட வந்து அப்படி விளையாட வர முடியாது. திடீர்னு முட்டை தூக்கிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் காருக்கு தான் டேமேஜ். அப்புறம் நான் ஒன்றும் 5 பைசா என்னால் செலவு பண்ண முடியாது. வண்டி 2 ரவுண்ட் எடுத்து ஓட்டினதுக்கு இன்ஜின் ஆயில் மாற்ற சொல்லி எல்லா செலவும் எங்க தலையில கட்டி விட்டாரு. சரி ஓகே, வண்டி இல்லாத சூழ்நிலைக்கு எல்லாம் பண்ணுவோம். தூரம் வர முடியல. ஒரு மக்களே எல்லாம் பேய் காட்டுற இன்னொரு காட்டு நிற்கிது பாருங்க, காட்டு மாடு. அது சொன்ன மாதிரி வந்த பேயோடைய குகை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிற பொருட்கள காட்டு மாடு பேசுறது சொல்லுங்க. சிறுமலை மலையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதான் வந்து ஒரு சிட்டிங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க முடியும். மக்களே தீ எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அது காட்டு தீயா இல்ல கோவிலா? காட்டு தீ தான் பாது. அட பாவிலா, யாருமே பார்க்காம விட்டு போயிடா, காலையில கூட எரிஞ்சு போயிருமே. தண்ணி அமுச்சு விடுமா? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துறா நீ. வேண்டாம், அது எரிஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கு. காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்கு மக்களே. அது என்ன ஆக போயிருந்தில்ல, காலையில பார்ப்போம் வரும்போது. எவனா வச்சுட்டு போயிருப்பானுங்க. இன்னொரு மக்களே மயான காடு தான், ஆனா அங்க பாத்தீங்கன்னா உண்மையே ஒரு மயானம் இருக்கு. அது ஒரு மயானம் தான். காட்டு தீ கரெக்டா பத்த வச்சு வீடு எல்லா பக்கம் பத்திட்டு வரும்போது அப்ப தெரியும். அது எப்படி? அது நான் எவனும் வச்சு நின்று இருப்பாங்க, நாங்க பக்கத்துல நின்று. அங்க ஒரு இன்னும் போகுது, சீக்கிரம் பாரு. எங்கடா? ஆனா சீக்கிரமா திருப்ப. ஐயோ கேமரா திருப்ப இன்னுமே தெரியல. அட்டா இந்த கட்டுக்குள்ளதான் போச்சு. இங்க டேய் ஒண்ணுமே பாக்கல நானு. இந்த கட்டுக்குள்ளயா? ஆமா, இந்த கட்டுக்குள்ளதான் போச்சு. எந்த மாதிரி பார்த்த? என்னன்னு எல்லாம் சர்றம் போச்சு. பெருசாதான் இருந்த உருவம் மாதிரி. உருவம் மாதிரியா? உருவம் பேயெல்லாம் கிடையாது, ஏதோ விலங்கு மாதிரி இருந்தது. அது எந்த மாதிரி? சிறுத்தை, புலி, கரடி? எனக்கே தெரியல. சல்லுன்னு போச்சு, அவ்வளவுதான். கரடி செம்மண் கலர்ல இருந்தது. செம்மண் கலர்லையா? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நாங்க பார்த்தது இப்ப வரைக்கும் 2 காட்டு மாடுகள், அப்புறம் ஒரு காட்டு எலி, அப்புறம் என்னமோ கிராஸ் ஆச்சு அப்படின்னாரு தம்பி. அது என்ன அப்படிங்கிறது சரியா வீடியோ ரெக்கார்ட் ஆகல. அவருக்கும் வந்து என்னமோ சத்தம் வச்சு டயர்ல ஏல. எப்படி இருக்குன்னு பாருங்க, காடு பயங்கரமா இருக்கு. இரவு நேரத்துல வர்றதுக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. லைட் ஆஃப் பண்ணி காட்டிடு. இது கொஞ்சம் தூரம் போ. இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மை இருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. மைய இருட்டு. மைய இருட்டாமா. மை இருட்டு அப்படின்னா மை எப்படி? மையோனா இந்த சுடுகாட்டு இருட்டுன்னு சொல்லுவாங்க. ஆடா பாய்த்தியா. மையம் பயமான இருட்டுன்னு சொல்லுவாங்க. மையம் என்ன உனக்கு சொல்றேன்னு தெரியல. சரி பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன் லைட்டை. எப்படி இங்க செட்டோட லைட் எரியுது கார்ல, அதனால உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க, இதுதான் கருக்கும்னு கிடக்கா. ஒரு லைட்டு கிடையாது, நிலா வெளிச்சமும் கிடையாது. நட்சத்திரங்கள் பாருங்க அவ்வளோ அழகா செழிப்பா மின்னு மின்னுகிறது. எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள். அதே மாதிரி பூச்சியினுடைய சப்தம் அதுதான் வந்து இங்கே அதிகமாக இருக்கு. அப்புறம் நம்ம காருடைய சத்தம் தான், வேற எந்த சத்தமும் கிடையாது. ரொம்ப ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இந்த ரோடு இருக்கு. ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஓரம் கட்டுறது கஷ்டம். அப்படியேப்பட்ட ரோடு. ஏதாவது அனிமல்ஸ் திடீர்னு யானை கீதை குறுக்க நின்றுச்சுன்னு சொன்னா அதை ஓவர்டேக் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்தான். திருப்பி போறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கேதான் இப்போ வெட்டி விட ஆரம்பிச்சிருக்காங்க போல தெரியுது. ஏன்னா இப்போ காட்டு தீ வரும்போதே தீ பார்த்துருப்பீங்க. இப்போ தீ பரவக்கூடிய டைம் வெயில் டைம் அப்படிங்கறதுனால இன்னையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி விட ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காடுல வேற என்ன விலங்கு? கொளுத்தி விட்டுதான். அதான் ஆள் நின்று இருக்காங்களா, வண்டி ஒன்று நின்றுச்சுல. காடை கொளுத்த கூடாதுன்னு அறிவு வேண்டாம். ஏதோ ஒரு வழியில வந்துட்டே இருக்குல்ல, வந்தா இங்க சுத்தமா நெட் இருக்குல்ல. போன் எடு பாருங்க, சுத்தமாக டவர் கிடையாது. ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோன்னு எந்த நெட்வொர்க்குமே கிடையாது. ஆனால் இவ்வளோ வீடுகள் இருக்குது. ஏன் நெட்வொர்க் இல்லைன்னு தெரியல. சரின்ட்டு அங்கே இந்த வண்டிக்கு பின்னாடி அங்கே ஒரு சத்திரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே டென்ட்டு போட்டுடலான்ட்டு காரை விட்டு இறங்கினா ஒரு 7-8 நாய்கள் துரத்திட்டு வந்து நின்று அப்படியே சுற்றிடுச்சு ஃபோன்லாம் காருக்குள்ளே. அதனால் வீடியோ எடுக்க முடியல. இதான் அந்த நாய் ஓடுது பாருங்க. தட்டுன்னு திரும்பி பார்க்குது பாருங்க. இறங்குற மாதிரி காட்டுறேன். இங்க தான் இருக்கு, நீ தான் இருக்கு. இங்க சாத்ரா இங்க வருங்க. ஆனா வைத்தியக்கார பையில இங்க வருங்க. இங்கதான் நிக்கிற அந்த நாய்.
கதவு சாத்துறா வந்துருச்சா லைட் ஆஃப் ஓடிச்சு எங்களை சுத்தி தாங்க அந்த நாய்கள்லாம் இருக்கு போயிருச்சுன்னு நினைச்சா கவட்டைக்கிலேயே படுத்துட்டு இருக்குதுங்க எல்லாம் ஒவ்வொன்றும் லைட் ஆஃப் பண்ணி விட்றா வந்தாங்க முக்கியமான அக்யூஸ்ட் ஆள் தெரியுது பார்த்தீங்களா அவன் தான் நேராக வந்தான் துரத்திட்டு வந்து பேடு கவட்டைக்குள்ள வந்தான் கொஞ்சம் நவுந்திருந்தான் டேய் டேய் வரலையா டூய் டி டி சத்தம் தெரியுது உள்ள இருந்து நம்ம பேசுறதும் கூட கேக்குது அதுக்கு டவர் இல்லை அப்படிங்கிறனால ஒரு வழி இல்லாம இந்த ஒரு ரூட்டு போச்சு போய் பாத்திரலாம்னு சொல்லி போட்டு போயிட்டு இருக்கேன் ஆனா இந்த ரூட்டு தானே அங்க போறதுங்கிறது சத்தியமா தெரியாதுங்க நம்ம போகக்கூடிய கிராமத்துக்கு மேப்ல நெட் இல்லை வழியும் தெரியல யார்ட்டையும் விசாரிக்க கூட முடியாது ஆளுகளே யாருமே இல்லை எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அதனால செக் பண்றதுக்காகவே நம்ம பயணத்தை வந்து அப்படியே மேற்கொண்டுட்டு இருக்கேன் பார்ப்போம் இது எங்க போய் சேருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஹலோ மக்களே வெல்கம் பேக் இப்போ கரெக்டாக மணி 6:30 மணி ஆச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ இதுக்குள்ளே வந்து சிறுமலைக்கு வந்த போது இந்த இடத்துல தான் ஒருத்தரை பார்த்து சந்தித்தோம் அவருக்கு முன்னாடி வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்தா நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அந்த வீடு தான் இந்த வீடு அதனால் வண்டி இங்கே முன்னாடி போட்டோம் 2 தடவை பக்கம் ஹார்ன் அடித்தோம் யாருமே வெளியே வரல அங்கே வீட்டில் ஆளில் போல தெரியுது என்ன நிலவரம்னு தெரியல நாங்கள் நைட்டு வந்து அப்படியே தூங்கிட்டோம் ஒரு 9:30 மணிக்கு படுத்தது தான் அப்போ காரில் படுத்து தூங்குறது வந்து சொகுசாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க ஒரு காரோடைய ஓனர் வந்து நல்லா ஜாலியாக பெட்ஷீட்டை பற்றி படுத்துட்டாரு சரியான குளிர் தம்பி என்ன சொன்னார்னா நேற்று நைட்டு குளிரெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு ஆனால் செம குளிர் மழை வேற இடையில கை கால் நீட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கியிருக்கோம் ஒரு வழியாக ஓரளவுக்கு தூக்கம் கிடச்சிது அப்புறம் நேரமாக எழுந்திரிச்சு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வெளிச்சமாகட்டும்னு வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்சு நல்ல குளிர் காற்று மிஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நான் இறங்கி காட்டுறேன் அங்கே பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இப்போ நான் ஏன் வெளியே இருந்தால் உள்ளே இருந்து பேசியிருக்கேன்னா ஆடியோ வந்து கிளியராக இருக்காது காற்றுக்கு அதனால் உள்ளேருந்து பேசுகிறேன் செம்ம மிஸ்ட்டு அப்படியே கிளைமேட் சேஞ்சு செம்மையாக இருக்குது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இப்போ அந்த சிறுமலையினுடைய எஃபெக்ட் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம் இங்கேருந்து தான் பலியர் இன மக்கள்னு சொல்லுவாங்க இந்த பழங்குடி மக்கள் வந்து பலியர் இன பழங்குடி மக்கள் இவங்க வந்து பொந்துகள் பாறை இடுக்குகள் இந்த மாதிரியான இடங்களில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு சில இடங்களை கொடுத்து அவங்கள வந்து சிட்டிக்குள்ளே எல்லா மக்களும் மாதிரி வாழ வைக்கிறதுக்காக அவங்களுக்கு நல்லா வசதி பண்ணி கொடுக்குறதுக்காக வெளியே கொண்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு ஒரு 2 பார்ட்டு போட்டிருக்கேன் இது 3வது பார்ட்டு வீடியோவாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு கிராமம் இருக்குது அதை முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒவ்வொரு பார்ட்டு வீடியோவாக வித்தியாசமான மக்களை தேடி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது வெளியே இறங்கி இப்போ என்ன கிளைமேட் அப்படிங்கிறத நம்ம காட்டுறேனே ஓனர் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு நல்லா தூக்கம் செம தூக்கம் தூங்குறாரு நமக்கு தூக்கமே வரல அப்பா என்ன குளிர் அப்படியேங்க அப்பாங்க பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு அங்கே கொஞ்சம் ட்ரைபல் வீடெல்லாம் இருக்குது இதுதான் இப்போ தான் கிளைமேட்டு செமையாக இருக்குங்க ஜில்லுன்னு இருக்குது இந்த வீடை வந்து ஒரு பயன்படுத்துறதே இல்லை போல தெரியுது இருக்காங்க போல தெரியுது இருக்காங்களா இல்லையானே தெரியல ஏன்னா அன்றைக்கி நாங்கள் வரும்போது நல்லா இருந்துச்சு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த எல்லாம் ரோடெல்லாம் குறுகுன மாதிரியே போச்சு செடியெல்லாம் உள்ளே வளர்ந்து வீடுகள்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு நான் ஏதோ மாற்றங்களும் வந்திருக்குன்னு பார்த்தா ஒரு மாற்றமும் வந்துட்டு இல்லைங்க அப்படியே தான் இருக்குது இதை நம்ம போகக்கூடிய வழி இதுக்குள்ளே போய் தான் ஒரு சில வீடுகளை பார்க்க போகிறோம் இங்கேயும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் வெளிச்சமாகட்டும் எல்லாம் வெளியே வரட்டும் ஓகே மக்களே காலையில் மணி 7 மணிக்கு அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் சிறியூர் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து பலியர் இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா காடுகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் குறிப்பாக இந்த மலை பொந்துகள் அந்த மாதிரி இடங்களில் வாழ்ந்த மக்கள் தான் இவங்க
அவங்க வந்து ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால நிறைய வேட்டையாடுதல் இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால இவங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குடியமர்த்தியிருக்காங்க. இந்த வீடும் பூட்டி தான் இருக்குது. பிஸ்கெட்ஸ் வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்னா, இப்போ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு அதாவது காட்டிலிருந்து இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? பிள்ளையோட இருக்கும்போது தானே அப்பெல்லாம் இருந்தாங்க. விவரம் தெரியல இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அப்பா ஏதாச்சும் ஒரு போயிட்டு அது மாதிரி உட்காருங்க ஒரு இடத்துல. ஆறு ஒரு நாள் வீட்டுல லைட் இருக்காது பார்த்தோம்னா. ஏன் அதெல்லாம் புடின்னு போயிருவாங்க. யாரு அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் போட்டுருந்தாங்க வீட்டுக்கு ஒரு லைட்டு. ஓ, வீடு கம்பத்தோட சேர்ந்து லைட்டும் போட்டுருந்தாங்க, பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? போட்டுருந்தாங்க. ஆளு இப்ப வீட்டுல ஆள் இல்லைன்னா ஒரு லைட் இருக்காது. இங்க எல்லா வீட்லயுமே இருந்துச்சு லைட்டு. எல்லாமே மாசம் எல்லாம் போச்சு வீடே பூரா. அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கரண்ட் கம்பத்தையே வந்து அடியோட கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்களாமா. இங்க முன்னாடி தான் இருந்துச்சாமா. எங்கன்னா கம்பம் இருந்துச்சு? இந்த கல் இங்கே தான் வந்து கம்பு இருந்துச்சாங்க. கம்பு இருந்ததுக்கான தடையுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து அரசாங்கம் ஒரு சில வேலை பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணல, ஒரு சில வேலைகள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலுமே அதையும் வந்து ஒரு சிலர் வந்து சமூக விரோதிகள் அப்படிங்கக்கூடியவங்க வந்து அடிச்சுட்டு ஆட்டை போட்டு போயிடறாங்க. அந்த கம்பத்தில் வந்து லைட்டே இல்லை, ஒரு கம்பம் மட்டும்தான் இருக்குது, லைட் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த வீடு எப்படின்னு இருந்துச்சு? இது மலைக்கு இடிஞ்சது தானே, சாரல் அடிச்சு அப்படியே இடிஞ்சுக்கல வந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு வந்து வீடியோ போட்டோம். இவங்க எல்லாமே பழைய மக்கள் தான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடுகள்லாம் வந்து மண் வீடாகவும் அதே மாதிரி இடிஞ்சு போன வீடுகளும் ரொம்ப சேதமடைஞ்ச வீடுகளில் தான் இன்னும் இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு ஏரியா இருக்குது, பைலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அங்கேயும் வந்து பழைய மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க வந்து புல்லு வீடு, குடிசை வீடு, தார்பாய் அமைச்சு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது நம்ம அங்கே தான் போகிறது தான் பிளான் பண்ணி வந்தோம். 1 இயருக்கு முன்னாடி வந்தப்போ ரோடு வந்து வேலை நடக்க போகுது அப்படின்னாங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் பணம் சேங்ஷன் ஆகி வேலை ஆரம்பிச்சிருக்காங்க, ஜல்லி கொட்டியிருக்காங்க. ஆனாலுமே 2 வீலரு கார்லாம் போக முடியாது. ஏதாவது பிக்கப் போச்சுன்னா நீங்கள் அதில் ஏறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஏரியா போய் பார்க்க போகிறோம். மக்களே, ரோடுக்கு அப்படியே முன்னாடியே ஒரு சில வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஆளுங்க வந்து அதிகமாக இல்லைங்க, எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க, வேலைக்கு அப்படி இப்படின்னு போயிடுறாங்க. வேலையே அதிகமாக கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. பாவங்கள், ரொம்ப பாவமான மக்களுங்க. நீங்கள்லாம் இப்போ அதுக்குள்ள தான் வர்றீங்களா? வீடு எங்கே இருக்கு? எவ்வளோ தூரம் இங்கிருந்து? நடந்தே வரீங்களா அங்கே இருக்கீங்க இப்போ? ஓகே, நடக்கலாமாடா? நடந்திருக்கு இது வரைக்கும் 2 கிலோமீட்டர்லாம். வா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறாரு. சரிக்கா, ரொம்ப நன்றிங்க, பாய். ஒரு நம்ம எதுவும் கட்டில் திரும்பலாம் வேண்டியதில்லை, நேராக போனாலே போதுமா? ஓகே, நேராக போனாலே அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடும். சரிக்கா, நன்றி. ஓகே, அப்போது நேராக போனாலே போதும், எந்த குறுக்கு பாதை இல்லைங்கிறாங்க. இந்த மக்கள் வந்து பாவம், இவங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவோம். அந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மாலாம் இந்த மக்கள்கிட்ட வந்து பணமாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பணங்கள், இவங்க ஒரு பொருளை கொடுத்தனா பணமாக வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த பழியர் மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பழியர் மக்கள்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய தேன், கம்பு, அப்புறம் அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அரிசி, பருப்பு அந்த மாதிரி இவங்க கொடுத்துக்குவாங்க, பணமாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்து ஈஸியாக ஏமாற்றி இந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து சுரண்டலை. ஆனால் அவங்களுக்கு அதுதான் தேவை, அவங்களுக்கு வந்து பணமாக தேவை இருக்காது. அந்த பணத்தை வாங்கி பொருள் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது. அப்படி இருந்த மக்கள் தான் இந்த பழியேறின மக்கள். ரொம்ப அப்பாவிகள், பாவப்பட்ட மக்கள். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த மக்களுடைய கஷ்டம் எப்படி இருக்குது, இன்ன வரைக்குமே ஏமாந்துட்டு தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள பற்றி ஒரு சில சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நீண்ட தூர பயணத்தை வந்து நம்ம மேற்கொள்ள போகிறோம். இந்த பயணத்தில் அந்த பழியேறின மக்களுடைய புல் வீடுகள், அதே மாதிரி ஓலை வீடுகள், குடிசை வீடுகள் எல்லாமே இருக்க போது பார்ப்போம் இந்த மக்களுடைய கஷ்டத்தை பற்றி. இந்த மரத்து மேலே ஏறி அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வெட்டுவாங்க. ஆமாம், பார்த்துருக்கா, தலையில் வெட்டிட்டு அந்த மரத்துலேருந்து ஆடி 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 அடுத்த மரத்துக்கு போயிடுவாங்க. இறங்கி ஏற மாட்டாங்க, அடுத்த மரத்துக்கு ஏறி போயிடுவாங்க. அப்படியே வளைச்சு ஏறுவாங்க. அது இந்த திக்னஸ்ல ஏற முடியாது. அது அவர் சென்ட்ரல் ஒன்று பத்தியா, கொஞ்சம் ஆடுது பாரு, அந்த மாதிரி இருக்கு. இந்த பெரிய திக்னஸ்ல ஆட முடியாது. அதுல சும்மா ஏறி இறங்க முடிஞ்சா இறங்கி ஏறுவாங்க. ஆனா
இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மக்களே, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன நைஸாக இருக்கு பாருங்க, ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஆட்டி 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 அந்த மரத்துக்கு தாவுவாங்க. அதில் வந்து நம்ம சுப்பிரமணியன் சொல்லி போட்டு அது ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் அவர் தான் சந்திச்சிருப்போம். அவர் வந்து அந்த வேலையை செய்வார். அவர் வந்து கீழே அப்படி அந்த மாதிரி தாண்டி கீழே விழுந்து பயங்கரமான அடியெல்லாம் பட்டிருக்கு. இது ஒரு விதமான மூங்கில், நாணல் வகையான ஐட்டம் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேரான ஐட்டம் தான். அது சீக்கிரம் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய மூங்கில் கிடையாது. அதோடைய இலைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்படியே இந்த மாதிரி தண்ணி பகுதிகளில் தான் அதிகமாக வாழும். சதுப்பு நிலம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மூங்கில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஓகே, இன்னும் 2 கிலோமீட்டர் வந்து நடக்கணுமாம்மா. ஒரு பிக்கப் வந்துருந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். வண்டியிலே இல்லை இன்ன வரைக்கும். போகும்போதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த இடத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போகிற கொஞ்சம் வசதியாக இருக்கும். எஸ், எனர்ஜியெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், 2 கிலோமீட்டர் நடக்கணும். இப்படியே 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இங்கே ஒரு வீடு இருக்கு பாருங்கள் மேலே, அதுலேயே ஆள் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இவ்வளோ தூரம் வந்த இங்கே ஒரு சேர் பற்றியடே உட்காருல, இயற்கையான சேர் பாருங்க. இரு வரல. இப்போ சொல்லு. உட்காருக்குன்னு கரெக்டாக செட் பண்ணிருக்காங்க. எங்கேருந்து கரைச்சது இவங்க செதுக்கின மாதிரி இல்லை, ஏதாவது லைவாக கரைச்ச மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வெட்டி சாஞ்சுக்கலாம். இவ்வளோ தூரம் ஏறி வர்றவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மக்கள் வந்து சாஞ்சுக்கலாம். இயற்கையிலே ஒரு சேர் கிடச்ச மாதிரி இருக்கு. அற்புதமாக இருக்குங்க இந்த சேரு. ரியல் சேர். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குடிசை மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஆள் இல்லை. மேக்ஸிமம் ஆளில் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அட்ரஸ் கேட்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு கட்ட போகுதா. நீ ஆனால் வண்டிக்கு இப்படி தான் போயிருக்கலாம். நம்ம இதே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பக்கம் ஒரு ரூட்டும் போகுது. அப்படி வண்டி போகிற பாதையே இருக்கு. இது அதுலேயும் போயிருக்கு. சரி, நம்ம இப்படியே முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே ஒரு ரூட் போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோட்டத்துக்கு போகிறதாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆளை பிடிச்சே ஆகணுமே. தம்பி நம்ம கூட வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போது ரீசெண்டாக வந்து தம்பியோடைய தூண்டில் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 14,000 தூண்டில். அது அதே மாதிரி காரு அவரோட தான். அவர் எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ மீன் பிடிக்கிறது வந்து அவருக்கு ஒரு ஹாபி. அது இல்லாமல் சேனல் வச்சுருக்காரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மீன் பிடிக்கிறது வந்து ஒரு ஹாபியாக தான் இருந்துச்சு. சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் மீன் பிடிக்க அதிகமாக போகிறதில்ல. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, கடற்கரை சொர்க்கம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா நம்ம பாம்பனில் மீன் பிடிச்சோம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் நம்ம இந்த திண்டுக்கல், மதுரை இதை முடிச்சுட்டு மறுபடியும் பாம்பன் போய் மீன் பிடிக்கலான்ட்டு இருக்கோம். மீன் பிடிக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேனலில் வீடியோ போட்டிருக்காரு. அது டீட்டெயில் வந்து நம்ம பஷீர் சொல்லுவார். சொல்லுப்பா. நம்ம இப்போ தான் ரீசெண்டாக இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷிங்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வீடியோவாக போடலாம், அப்படியே நிறையா நண்பர்கள் கிடைப்பாங்க யூடியூப் மூலிமா அப்படின்னு நினச்சி வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப் சேனல் யூடியூப்போட பேர் நான் பார்த்தீங்கன்னா தூண்டில் நண்பன். என்னோடய சேனல் நேமு தூண்டில் நண்பன். மீன் பிடிக்கிறது ஆர்வம் இருக்கக்கூடியவங்க மீன் பிடிக்கிற வீடியோலாம் பார்ப்போம் அப்படின்னா அவர் வீடியோ பாருங்கள். அவருடைய தூண்டில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே காஸ்ட்லி. கிட்டத்தட்ட வந்து 28 சம்திங் வந்து அவருடைய தூண்டிலுக்கு மட்டுமே வாங்கியிருக்காரு. பெரிய ஸ்ட்ரைக்கு, அதாவது பெருசாக இது வரைக்கும் மீன் பிடிச்சதில்ல. ஒரு 1.5 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ 2 பேருமே பிடிச்ச 2 கிலோ சைஸ். கடலில் மீன் பிடிக்கிறதா இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன, இப்போது பஸ் அவர் தம்பிங்கிறனா அவர்கிட்ட கார் இருக்குது, அவருடைய தூண்டில் இருக்குங்கிறனால இப்போ நான் வந்துட்டுருக்கேன். நான் போட்டு இந்த டிஷர்ட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய சேனலோட டிஷர்ட் தான், தூண்டில் நண்பன் டிஷர்ட் தான் நான் போட்டிருப்பேன். இப்போ நம்ம சப்போஸ் மீன் பிடிச்சாலுமே பிடிக்க போகும்போதும்
அதில் ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொன்னால் காட்டுறேன் பாருங்கள். வர்ற வழி கூட நம்ம இந்த வழி 3 வழியாக பிரியுது. இனி இதுக்குள்ளே நம்ம எதில் போகிறது, எதுக்குள்ளே போய் திரும்பி ரிட்டர்ன் வர கூட கன்ஃபியூஸ் ஆயிரும் போல் இருக்கே. இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேங்க. அவர் சொன்ன மாதிரி லெஃப்ட் கட் உள்ளே வந்தாச்சு. லெஃப்ட் கட்டில் வந்து நம்ம வர்ற வழியில் ஒரு 3 வழி பிரிஞ்சு இப்போ இங்கே ஒரு கார்னர் மாதிரி வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று பிரியுது. ரெண்டுமே வண்டிகள் வாகனங்கள் போன தடம் வந்து தெளிவாக தெரியுது. யாராவது இருந்தால் கூட கேட்கலாம், யாரும் இல்லாதப்போ நம்ம எந்த வழி கரெக்டாக சூஸ் பண்ணி போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ உண்மையாக அதுதான் பிரச்சனையே. எந்த வழியில் போகிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. நடந்து போனாலே ஆள் வராங்க வர அவர் ஆட எங்கள் அப்பா இந்த ரோட்டில் போனோம்னே இப்போ திரும்பணுமே இதில் ரெண்டு ரோடு போகும். இந்த ரோடு ஒன்று போகும். இதில் கீழே போகாமல் இந்த ரோடு நேரம் அங்கே தான் போகும். ஓகேண்ணா. அந்த ஒரே ரூட்டில் போனால் ஒரே ரோட்டு அது ஒரு பாதை அங்கே தான் போகும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ நீ போகையில் கீழே ரோடு போகும். அதில் போகாமல் இல்லை லெஃப்ட் சைடில் போயிடும். ஓகே. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனால் இப்போ நான் அவங்க கூட்டு போடுவேன். அதான் அது பிரச்சனை. ரொம்ப நன்றி. போடுவேன் நான் ஒரு ஆளை கூட்டு போகிறேன். சரி. பார்த்தீங்களா மக்கள், எவ்வளோ தெளிவான ஒரு அட்ரஸை எப்படி அன்பாக நின்று பேசி வேலை இப்போ ஒருத்தர் கூப்பிட போகிறேன் இல்லைன்னு சொன்னால் நானே உங்க கூட வந்து வழியை காட்டி கொடுத்துருங்கிறாரு. இதுதான் மக்கள், இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கேரக்டர். அதான் முடிகிற மாதிரி தெரியலைங்க. நீ சொன்ன மாதிரி தான் அந்த நரியோ இல்லாட்டினா செந்நாய்களுடைய சாணம். ஓ, நிறையா செந்நாய்களுடைய தடங்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியுதுங்க. அது செந்நாய்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆரம்ப காலத்தில் இந்த மக்கள் குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையும் தான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இப்போ சமீப காலமாக பிக்கப்லாம் வந்து உங்களுடைய பொருட்களை கொண்டு போகிறாங்க. சவு குறுமிளகு, அப்புறம் அவரை, இந்த மாதிரியான விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வழி எல்லாமே அந்த பிக்கப்லாம் போகக்கூடிய பாதை தான் அது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிற மக்களை கொஞ்சம் முடியல. அதில் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டு. ரொம்ப தூரம் நடந்துட்டோம். இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. செகண்ட் பார்ட் வீடியோ இன்னும் சூப்பராக இருக்க போகுது. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில். இந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோ எதுக்காக மேக் பண்ணதுன்னா, இரவு நேரத்தையும் காட்டணும், அதே மாதிரி இந்த ஊருக்கு போகக்கூடிய வழி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த மக்கள் நடக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செகண்ட் பார்ட் வீடியோ இன்னும் அதிபயங்கரமாக சூப்பராக இருக்க போகுது. அந்த மக்கள் காட்டுக்குள்ளே பாறைகளில் பொந்துக்குள்ளே வாழ்ந்த மக்கள் இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையை கேட்குறதுக்கு அவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை வந்து இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாமே செகண்ட் பார்ட் வீடியோவில் ரொம்ப த்ரில்லிங்காகவும் சூப்பராக பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் வீடியோவுக்கு காத்துட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.